10ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு 10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2லேருந்து 3 ரிவிஷன் டெஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வச்சு முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடத்துவாங்க. அது இதில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரிவிஷனில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுடைய மார்க் வந்து 500க்கு 485லேருந்து 490க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த ஒன் வேர்டு கொஸ்டின். பாடல் வினா நமக்கு எதுலேருந்துலாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாடல் வினா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடியது. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் படிச்சிங்கனால பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்புரைக, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நச்சுப்படாதவன் செல்வம், இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொருள். அடுத்தது மனப்பாட பாடல். அடுத்து இந்த 2 மார்க் கொஸ்டின் 5 2 மார்க் நம்ம கேட்குறாங்க இல்லையா, இது எந்தெந்த பேஜ் நம்பர்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பயிற்சி வந்து இருக்குது. 9 யூனிட்டுக்கு சேர்த்து 25 பயிற்சி இருக்குது. அந்த 25 பயிற்சியில் தான் உங்களுக்கு இந்த 5 2 மார்க் அப்படிங்கிறது கேட்க போகிறாங்க. அதனால் இந்த ஒரு கொஸ்டினோட நிற்காமல் ஒரு 5 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதில் எந்தெந்த 2 மார்க்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 2 மார்க் அப்படிங்கிறது அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கீழே வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின், சோலை காற்று மின்விசிறி காற்று. ஃபஸ்ட்டு 3 யூனிட் நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது இது போல் 5 தொடர். செகண்ட் யூனிட்டில் சோலை காற்று மின்விசை காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல். அடுத்து 5வது யூனிட்டில் தற்போது தேவையென நினைக்கும் இன்றைய வாழ்க்கை சூழலில் தேவையென நினைக்கும் ஏதேனும் 2 செயற்கை நுண்ணறிவுகளை பட்டியலிடுகன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இந்த 3 படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 2ல் 1 10 வினா நம்ம கேட்டுறாங்க, மீதம் இருக்கக்கூடிய 1 தான் 9 யூனிட் உரைநடை படித்து ஒரு 3 மார்க் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு 4 யூனிட் நல்லா தெளிவாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து செயல் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் 34 கன்ஃபார்ம். மீதம் இருக்கக்கூடிய 2க்கு இது தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக மாளாத காதல் நோயாளன் போல், அதுபோக கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது 3, தமிழையும் கடலையும் தமிழழகனார் இரட்டுற மொழியும் பாங்கினை எழுதுக ஃபர்ஸ்ட் யூனிட்டில். இது 3 படிச்சிங்கன்னா 1 வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 2 3 மார்க் கொஸ்டின் நமக்கு இலக்கணத்தில் கேட்குறாங்க இல்லையா, அதில் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம் 2 படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அழகிட்டு வாய்ப்பாடும் அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தன்மை அணி 3 சொல்கிறேன். தன்மை அணி, ஓமை அணி, தற்குறிப்பேற்றணி, இது 3 படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 3 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடல், கருணையின் தாய் மறைவிற்கு வீரமாமுனிவர் தம் பூங்கல் போன்ற ஓமைகளாலும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்து நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாங்களை இக்கால வணிக வளாங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய கடிதமே உங்களுக்கு போதுமானது. மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பிலான வெற்றி பெற்ற நண்பனுக்கு வாழ்த்து மடல். அடுத்து பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். இது உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்க வேண்டியது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், மருந்தே ஆயினும் விருந்தொடுவுன், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அடுத்து தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முரளி என்பவர் உறுப்பினராக சேர விண்ணப்பத்தை பூர்த்தி செய்க. இந்த படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா உங்கள் நூலக உறுப்பினர் படிவம் மாதிரியே தான் இருக்கும். மொத்தம் 4 படிவம் இருக்குது. நீங்கள் ப்ரௌசரில் 10th தமிழ் படிவம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். 10th தமிழ் படிவம்னே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய 4 படிவமுமே கொஸ்டின் வித் ஆன்சரோட நம்முடைய கல்விக்கவி.com அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் பேஜ்லேயே கூகுளில் ஃபஸ்ட் பேஜ்லேயே வரும். நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், காலக்கணிதம். நமக்கு 2 அழகிட்டு நயம் பாராட்டாலே உங்களுக்கு 8 மார்க்கில் இருக்கிறனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நயங்களை பாராட்டி தொகுத்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அடுத்து கற்கை நன்றி,
லாஸ்ட்டாக வந்து பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு பொருட்காட்சி சென்று வந்த நிகழ்வு, கல்பனா சாவ்லா, சான்றோர் வளர்த்த தமிழ், சிறுசேமிப்பினுடைய பயன்கள், உழவுத் தொழிலினுடைய சிறப்புகள். இந்த 4 கட்டுரை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கட்டுரை வந்து உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் கண்டினியூவாக அப்டேட் ஆகும். அதுபோக பெய்டு வெர்ஷனும் கொடுப்போம். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.